Subscribe now and press the bell icon. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த வான்பரப்பையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்த ஈரான் தற்போது எவ்வாறு ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்பரப்பை கட்டுப்படுத்துகின்றன? டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விதித்திருக்கக்கூடிய 48 மணி நேர காலக்கெடுவும் போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு தயாராக இருக்கும் ஈரானிய இராணுவத்தினரும் பயந்து நடுங்கும் அடிமை அரபுகளும் ஊடக சந்திப்பிலே தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தி புலம்பித் திரியும் நெட்டன்யாகவும் இலக்கு வைக்கப்பட்ட டிமோனா மற்றும் அராத் பிரதேசங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான கட்டிடங்களும் படுகாயமடைந்திருக்கக்கூடிய 150க்கும் அதிகமான நிலத்திருடர்களும் அவசரமாக ஈரான் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும், யுத்தத்தினை நிறுத்த வேண்டும் என பின்கதவால் கெஞ்சும் டொனால்ட் ட்ரம்பும் யுத்த நிறுத்தத்திற்கான மறுப்பை தெரிவித்து 6 முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்திருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான பிரிவினைவாத மதப்போரை ஆரம்பிப்பதற்கு அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வரும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வீரியமான தாக்குதல்களும் அணுக்கசிவு தொடர்பான சில தகவல்களும். இது ஈரான் அப்டேட்டின் 48வது காணொளியாகும். ஈகை திருநாள் தினம் என்பதனால் நேற்றைய தினம் ஒரு காணொளியை மாத்திரமே பதிவிட்டிருந்தேன். நேற்றிரவு காணொளியை பதிவிடுவதற்கான சூழ்நிலைகள் அமைந்திருக்கவில்லை. அதே நேரம் காத்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிமை அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் முதலீடுகளுக்கு எதிராகவும் ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை ஒரு பிரிவினைவாத மோதலாக அடையாளப்படுத்துவதற்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய அடிமை அரபுகளும் முயற்சி செய்து வருகின்றன. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் மூலமாக அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தின் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இருப்பு பாதுகாக்கப்படுகின்றது. இது பலஸ்தீனிய மக்கள் மீதான தாக்குதல்களுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் வழிவகுக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மூலமாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் கண்காணித்து அமெரிக்கா கட்டுப்படுத்துகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈரானிய முஸ்லிம்கள் கொல்லப்படுவதில் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளுக்கும் ஈரானுக்கும் ஈரானிய மக்களுக்கும் எதிரான ஒட்டுமொத்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை உறுதிப்படுத்துவதும் இந்த அமெரிக்க தளங்கள் தான். இப்படியான நிலைமையில் இந்த அமெரிக்க ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்தும் ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் இஸ்லாமிய போதனைக்கு முரணானது என சவுதி அரேபியா தற்போது அறிவித்துள்ளது. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கும் அமெரிக்க தளங்களுக்கும் எதிராக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை சவுதி அரேபியா இஸ்லாமிய நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களாக தற்போது அடையாளப்படுத்துகின்றது. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய நலன்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழுமையாக பாதுகாப்பதற்கும் தற்போது அவர்கள் பிரிவினைவாத மதப்போரை பற்றி பேச ஆரம்பித்துள்ளார்கள். இதனை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே தற்போது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் கருத்துக்களையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகின்றன. இருப்பினும் அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பு ஒட்டுமொத்த சர்வதேசமும் இந்த அடிமை அரபு தலைவர்களுடைய ஜியோனிச தலைவர்களுடைய உண்மையான முகத்தை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டது. இதனால் இவர்களுடைய இந்த பிரச்சாரங்கள் வெற்றியளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இருப்பினும் அடிமை அரபு நாடுகளின் பக்தர்களும் தொண்டர்களும் தற்போது இந்த பிரச்சாரங்களை வீரியப்படுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். இந்த பிரச்சாரங்களை வலுப்படுத்துவதற்காக தற்போது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பல மில்லியன் பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளன. இதற்கமைவாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக ஃபத்வாக்களை வழங்குவதற்கு சவுதி அரேபிய அடிமை அரசாங்கத்தின் பக்தர்களாக செயற்படக்கூடிய பல மத தலைவர்கள் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அடிமை சவுதி அரேபியாவின் தலைமைக்கு கீழால் ஈரானுக்கு எதிரான பிரிவினைவாத மதப்போரை அறிவிப்பதற்கு இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்களின் பக்தர்களாக தொண்டர்களாக செயற்படக்கூடிய மத தலைவர்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களுக்கு தேவையான பல மில்லியன் பில்லியன் டாலர்களை தற்போது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் களமிறக்கியுள்ளது. ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளிலும் இந்த பிரச்சாரங்களை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையே இவர்கள் ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து சவுதி அரேபியாவினுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவோடு சில முக்கியமான கலந்துரையாடல்களை தொலைபேசியில் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கலந்துரையாடலின் போது ஈரானுக்கு எதிரான போரை தொடருவதற்கும் ஈரானிலே எஞ்சிருக்கக்கூடிய தலைவர்களை முழுமையாக படுகொலை செய்வதற்கும் ஈரானை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சவுதி ஜோனியும் அமீரகத்தின் ஸ்னோப்பியும் அமெரிக்காவுக்கு உறுதியளித்துள்ளன. மேலும் இந்த போர் பல மாதங்களுக்கு நீடித்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது ஈரானை
ஈரானை முழுமையாக முடித்து விடுங்கள் என்றே மார்க்கோ ரூபியோவிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய அதிகாரிகளையும் ராஜதந்திரிகளையும் 24 மணித்தியாலத்திற்குள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என அடிமை சவுதி அரேபிய அரசாங்கம் கட்டளையிட்டுள்ளது. மேலும் ஈரானிய தூதரகத்துடனான தொடர்புகளை துண்டிக்கும் நோக்கத்தோடு இவ்வாறு தூதரக அதிகாரிகளையும் ராஜதந்திரிகளையும் முழுமையாக வெளியேறுமாறு சவுதி அரேபியா கட்டளையிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளமான சவுதி அரேபியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளமான கிங் ஃபஹாத் விமான கட்டளை தளத்தை தற்போது அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரிலே கிங் ஃபஹாத் விமான கட்டளை தளத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கான அனுமதியை சவுதி அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வதற்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்களை தொடர்வதற்கும் அமெரிக்காவுக்கு பல இராணுவ கட்டளை தளங்கள் தேவைப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களையும் ஏனைய அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களையும் ஈரான் தரைமட்டமாக்கி வருகின்றது. இதனால் இந்த இராணுவ கட்டளை தளங்களை அமெரிக்காவினால் பயன்படுத்த முடியாது. இதற்கமைவாகத்தான் பிரித்தானியாவுக்கு முச்சழுத்தங்களை வழங்கி இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவையும் அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான அனுமதியை பெற்றுக் கொண்டது. இதே போன்று சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய தளத்தை பயன்படுத்துவதற்கும் அனுமதியை பெற்றுக் கொண்டது. இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது சவுதி அரேபியாவினுடைய மேற்கெல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிங் ஃபஹாத் இராணுவ கட்டளை தளத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பெற்றுக் கொண்டுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிங் ஃபஹாத் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நீண்ட தூர ஏவுகணைகளையே பயன்படுத்த வேண்டும். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நீண்ட தூர ஏவுகணைகளை தான் ஈரான் பயன்படுத்த வேண்டும். ஏனைய அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைப்பதற்கும் சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளத்தை இலக்கு வைப்பதற்கும் குறுகிய தூர ஏவுகணைகள் போதுமானதாகும். மேலும் ஈரான் அதனுடைய அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்துள்ளது. இது ஒரு மிக நீண்ட போர் என்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகள் தேவைப்படுகின்றன. இதனால் தான் ஈரான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளையும் பயன்படுத்தவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்துவதற்காகவே அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகளை ஈரான் வைத்துள்ளது. மேலும் இந்த போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இதற்கான காரணங்களையும் நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் அதனுடைய அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காகவே வைத்துள்ளது. இதனால் தான் அமெரிக்கா அதிகளவான போர் விமானங்களை ஜோர்டானிய விமான கட்டளை தளத்தில் வைத்துள்ளது. மேலும் தற்போது சவுதி அரேபியாவின் கிங் ஃபஹாத் இராணுவ கட்டளை தளத்தையும் பயன்படுத்த போகின்றது. இவ்வாறு சவுதி கிங் ஃபஹாத் இராணுவ கட்டளை தளத்தை அமெரிக்காவுக்கு வழங்கியிருப்பது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உந்து சக்தியை அமெரிக்காவுக்கு வழங்கும். அத்தோடு இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவை இலக்கு வைத்து குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய பிரித்தானிய அமெரிக்க கட்டளை தளங்கள் இலக்கு வைத்து 2 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டரை கடந்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஈரானினுடைய ஏவுகணை வரம்பானது 2000 கிலோமீட்டருக்குள்ளேயே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானிய ஏவுகணை வரம்புகளை 2000 கிலோமீட்டருக்கு அதிகமாக உயர்த்துவதற்கு தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் விடவில்லை. அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்று அவர் எவ்வாறான முடிவுகளை எடுத்திருந்தாரோ அதே போன்ற 2000 கிலோமீட்டருக்கு அதிகமான வரம்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானிடம் 2000 கிலோமீட்டரையும் தாண்டி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய 5000 கிலோமீட்டர் வரையில் வரம்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் காணப்படுகின்றன. உண்மையில் ஈரானிடம் இருக்கக்கூடிய அனைத்து நீண்ட தூர ஏவுகணைகளும் 5000 கிலோமீட்டர் வரையில் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியதாகும். இருப்பினும் ஈரான் இந்த ஏவுகணை வரம்புகளை குறைத்து வைத்துள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சில ராஜதந்திர நகர்வுகளுக்காகவுமே ஈரான் ஏவுகணை வரம்புகளை 2000 கிலோமீட்டருக்குள் கட்டுப்படுத்தியுள்ளது. இப்படியான நிலைமையில் தான் டியாகோ கிராஷியோ தீவை இலக்கு வைத்து 4000 தொலைவில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவை இலக்கு வைத்து 2 நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன. அதே நேரம் இந்த தாக்குதல்களை ஈரானிய இராணுவத்தினர் மறுத்துள்ளார்கள். இந்த தாக்குதல் தொடர்பான கருத்துக்களை ஈரானிய இராணுவத்தினர் வெளியிடவில்லை. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிடம் 5000 கிலோமீட்டர் வரையில் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை திறன்கள் காணப்படுகின்றன. இருப்பினும் ஈரான் தற்போதைய சூழ்நிலையில் அதை இன்னும் பயன்படுத்தவில்லை. மேலும் தற்போதைய நிலைமையில் ஐரோப்பாவானது ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து முழுமையாக விலகி இருப்பதனால் ஈரானிடம் 4000 கிலோமீட்டர் வரையில் ஏவக்கூடிய ஏவுகணைகள் காணப்படுகின்றன. இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கூறி ஒட்டுமொத்த நேட்டோவையும் ஐரோப்பிய நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமாகவும் இது அமைந்திருக்கலாம். டியாகோ கிராஷியோ தீவை இலக்கு வைத்து
வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 2 ஏவுகணை தாக்குதல்கள் ஒரு ஃபோல்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமாகவும் இருக்கலாம். டியாகோ கிராஷியோ தீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா திறன்களும் ஈரானிடம் காணப்பட்டாலும் தற்போதைய நிலைமையில் இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். சர்வதேச ரீதியில் அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருப்பதனால் ஈரானுக்கு எதிரான போரிலே எந்த ஒரு நாட்டினுடைய ஒத்துழைப்பையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாததனால் ஈரானினுடைய ஏவுகணைகள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கூறி ஐரோப்பாவை களமிறக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கலாம். எனவே தற்போதைய நிலைமையில் ஈரான் அதனுடைய அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்காகவே வைத்துள்ளது. அதே நேரம் நீண்ட தூர எல்லைகளில் காணப்படக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் சில மாற்றீட்டு வழிமுறைகளையும் பயன்படுத்துகின்றது. அதாவது ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்களே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்திற்கு அதிகளவான ஏவுகணைகளை செலவிடாமல் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செலவிடுவதனால் ஈராக் எதிர்ப்பு குழுக்களே தற்போது ஜோர்டானிய அமெரிக்க கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதே போன்று சவுதி அரேபியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிங் ஃபஹத் ராணுவ கட்டளை தளத்தை யெமன் ஹவுதிகளினால் இலக்கு வைக்க முடியும். இருப்பினும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்னும் முழுமையாக களமிறங்கவில்லை. ஏனென்றால் யெமனுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் திட்டமிட்டு வருகின்றது. யெமன் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டு வருகின்றார்கள். இதனால் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சவுதி அரேபியா மற்றும் ஏனைய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராகவும் போரை விரிவுபடுத்துவதற்கு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராகி வருகின்றார்கள். மேலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த போரிலே முழுமையாக களமிறங்கினால் அது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகின்றது. இவை தொடர்பாக நான் தற்போது குறிப்பிடவில்லை. ஆனால் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக களமிறங்கியதற்கு பின்பு சவுதி அரேபியாவுக்கு எவ்வாறான சிக்கல்கள் ஏற்படும் என்பதனை நீங்கள் களத்திலே புரிந்து கொள்வீர்கள். அத்தோடு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தரைவழி தாக்குதலுக்கான தயார்படுத்தல்களை முடித்தவுடன் அடுத்த வாரம் போரிலே முழுமையாக களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அவசரமாக திறக்க வேண்டும். இந்த போரை அவசரமாக ஈரான் நிறுத்த வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக நிறுத்த வேண்டும். நாங்கள் அவசரமாக ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பின்வாசலினால் ஈரானுக்கு தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றது. மன அழுத்தத்தினாலும் விரக்தியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினால் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இதனால் தற்போது எப்படியாவது ஒரு போர் நிறுத்தத்தை அல்லது தற்காலிக போர் நிறுத்தத்தையாவது ஏற்படுத்த வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். இதற்கமைவாக நேற்றைய தினம் சில நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு செய்திகளை அனுப்பி வைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று மாலை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போதைய நிலைமையில் எந்த ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளப் போவதில்லை. யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கான எந்த விதமான தேவையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். 12 நாள் போரின் போது செய்த பிழையை நாங்கள் மீண்டும் செய்வதற்கு விரும்பவில்லை. ஆக்கிரமிப்புக்கு மீண்டும் வாய்ப்புகளை வழங்குவதற்கும் நாங்கள் விரும்பவில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் யாரை பயன்படுத்தி ஈரானுக்கு செய்திகளை அனுப்பினாரோ அதே நபர்கள் மூலமாக ஈரான் 6 நிபந்தனைகளை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இந்த நிபந்தனைகளை ஈரானிய அரசாங்கம் வெளிப்படையாகவும் அறிவித்துள்ளது. நாங்கள் தற்போது போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை. நீங்கள் போர் நிறுத்தத்தை விரும்புவதாக இருந்தால் எங்களுடைய இந்த 6 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஈரானிய அரசாங்கம் செய்திகளை அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிபந்தனைகளில் முதலாவது ஈரானுக்கு எதிராக மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படாது என்பதற்கான சர்வதேச ரீதியிலான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டு அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும். மூன்றாவது, அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும். நான்காவது, எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் போரையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் நிறுத்த வேண்டும். காசா, லெபனான், ஈராக் மற்றும் ஏனைய பிரதேசங்களிலே எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் முழுமையாக நிறுத்த வேண்டும். மேலும் எதிர்ப்பற்று பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும். அதாவது காசாவில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய அதிகாரத்தை ஈரான் விதிக்கும். ஈரான் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு அமைவாகத்தான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். ஆறாவது, ஈரானுக்கு
ஈரானுக்கு வெளியே வெளிநாடுகளில் இயங்கக்கூடிய ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான டயஸ்போராக்களுடைய தலைமைகள் அனைவரையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த 6 நிபந்தனைகளையும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் யுத்த நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் வருகின்றோம் என ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. உண்மையில் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகள் தரமான நிபந்தனைகளாகும். மேலும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை, அடிமை ஆக்கிரமிப்புகள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஈரான் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. அத்தோடு ஈரானினுடைய இந்த பதிலடிகளை தொடர்ந்து கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். இதற்கமைவாக நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த தளத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக அணுக்கசிவு ஏற்பட வேண்டும். இந்த அணுக்கசிவின் விளைவாகவாவது சரி ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஈரானின் அணுசக்தி தளங்கள் இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. ஆனால் தற்போது வரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக நட்டான்ஸ் அணுசக்தி தளத்திலே அணுக்கசிவு ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் இவை தொடர்பான மதிப்பீடுகளை ஈரானிய ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் டிமோனா அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அராத் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 4 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி குறித்த பிரதேசத்தை சிதைத்திருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே அராத் மற்றும் டிமோனா பகுதியில் இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் 6 கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 18ஆக உயர்ந்திருப்பதாகவும் படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 150ஆக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்களின் தகவல்களுக்கு அமைவாக படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 400ஐ தாண்டி இருப்பதாகவும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40ஐ தாண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இழப்புகளை மூடி மறைத்து வருகின்றது. அத்தோடு ஈரானினுடைய இந்த வீரியமான தாக்குதல்களை தொடர்ந்து நெட்டன்யாஹூ அவசர ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். மேலும் இந்த ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார்: இன்றைய நாளானது எங்களுக்கு மிகவும் வலிமிகுந்த நாளாகவே இருக்கின்றது. ஈரானினுடைய இந்த கொடூரமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய படுகாயமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு நான் பிரார்த்தனை செய்கின்றேன். மேலும் இந்த போரிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம். ஈரானை முழுமையாக வீழ்த்துவோம். மேலும் இஸ்ரேலியர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என நெட்டன்யாஹூ அழுது புலம்பி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், டிமோனா மற்றும் அராத் தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. இந்த 4 ஏவுகணைகளும் வெற்றிகரமாக குறித்த பிரதேசத்தை முழுமையாக தாக்கி அளித்துள்ளன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதனுடைய வீரியத்தை இழந்துவிட்டன. வான் பாதுகாப்பு ஏவுகணை பற்றாக்குறை உச்சகட்டத்தை அடைந்துள்ளன. மேலும் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினாலும் ஈரானினுடைய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கான திறன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இழந்துள்ளது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அவசரமாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனையும் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானிய IRGC இராணுவத்தின் விண்வெளி படையினுடைய தளபதி இவ்வாறு அறிவித்தார்: ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தின் வான்பரப்பை நாங்கள் தற்போது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளோம். எங்களுடைய ஏவுகணைகளை அவர்களால் தற்போது நிறுத்த முடியாது. ஆக்கிரமிப்பினுடைய வான்பரப்பில் ஈரானிய ஏவுகணைகள் வீரியமாக செயற்படுகின்றன. ஈரானிய ஏவுகணைகள் ஆக்கிரமிப்பின் வான்பரப்பை தற்போது முழுமையாக கட்டுப்படுத்துகின்றன என்பதனை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டார். இதனால் தற்போது நாங்கள் புதிய நவீன ஏவுகணைகளை களமிறக்க போகின்றோம். ஆக்கிரமிப்பின் வான்பரப்பு முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் நவீன புதிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் ஆச்சரியங்களை காண்பிக்க போகின்றோம் என ஈரானிய விண்வெளி படையினுடைய தளபதி தெரிவித்தார். எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான்பரப்பை ஈரானிய ஏவுகணைகள் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றன. ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியாத நிலைமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார்: நான் ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதிக்கின்றேன். இந்த 48 மணி நேரத்திற்குள் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறந்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின் உற்பத்தி தளங்களையும் தரைமட்டமாக்கி விடுவேன். மின்சக்தியை பூஜ்ஜியமாக்கி விடுவேன் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களை கண்டு ஈரானிய தலைமைகள் அஞ்சவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களை கண்டு அடிமை
அரபு நாடுகளே தற்போது பயந்து நடுங்குகின்றார்கள். ஈரானினுடைய மின் உற்பத்தி தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களையும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும். மேலும் இது இந்த போரை உச்சகட்டத்தை நோக்கி நகர்த்தும். எனவே ஈரான் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றது. டொனால்ட் டிரம்பினுடைய 48 மணி நேர காலக்கெடுவை சமாளிப்பதற்கும் 48 மணி நேரத்திற்கு பிறகு உச்ச போரை ஆரம்பிப்பதற்கும் ஈரான் தயாராகவே இருக்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe now and press the bell icon.